பெருக. அருளொளி மனதினில் கலந்திடவே, களைகளை இதயத்தில் களைந்திடுவோம். அருளொளி மனதினில் கலந்திடவே, களைகளை இதயத்தில் களைந்திடுவோம். மனிதரில் மனிதம் மலர்ந்திடவே, எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். மனிதரில் மனிதம் மலர்ந்திடவே, எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். உரிமைகள் உடைமைகள் அடைந்திடவே, இயேசுவின் கொள்கைகள் ஏற்றிடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரே. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரே. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரிடமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி நடந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மனித மாண்பையும் பிறரை மதிக்கும் பண்பையும் நமக்கு கற்றுத்தரும் இறைவனின் அழைப்பில் மகிழ்ந்து இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி புனித பவுலடியாரின் 4ஆம் நாள் திருவிழாவை திருப்பலியை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட வந்துள்ளோம். இன்றைய மைய சிந்தனைக்கு விருந்தாக வருவது மனிதத்தை போற்றும் மகத்துவம், பிறரை மதித்தல் என்பதை தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். இறைவன் தம் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார் என்ற இறைவார்த்தை ஒவ்வொரு மனிதனின் மதிப்பிற்குரியவர் என்பதை நினைவூட்டுகிறது. பெரியவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், நேர்மையான வழியை தான் கற்பிப்பார்கள். தந்தை தம் பிள்ளைக்கு நல்ல வழியை சுட்டி காட்டுவார். குழந்தையும் தந்தையிடம் நம்பிக்கை கொள்கிறது. மூத்தோர் சொல் தட்டாதே என்பது போல அவர்கள் சொல்லும் செயலுக்கும் கீழ்ப்படிந்தால் நாம் பெரிய கோட்டையை ஆளலாம். நான் என்ற அகந்தையை விட்டு நாம் என்று நினைத்து பிறரை மதித்து சாதனையாளராய் ஆவோம். நற்செயல்கள் செய்து பிறரை மதித்து கடவுளுக்கு ஏற்புடையவராவோம். மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்வராக மாறி தீமை செய்வதற்கு பதிலாக நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். எனவே பிறரை மதிப்பது மனிதருக்கு நாம் அளிக்கும் மரியாதை மட்டுமல்ல, இறைவனுக்கு செலுத்தும் மரியாதையும் ஆகும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த 4ஆம் நாள் திருவிழாவில் எதையும் சுயநலத்துக்காகவும் அகம்பாவத்திற்காகவும் செய்யாமல் பிறரையும் பணிவுடன் மதித்து நம்மை விட மேலானவர்கள் என்று நடத்த வேண்டும் என்ற நம் பாதுகாவலரின் வார்த்தையை வாழ்வாக்கிட இந்த திருப்பலியில் பக்தியுடனும் நன்றியுடனும் தொடங்குவோம். இறைவனின் ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித பேதுரு அன்பியம், புனித டோமினிக் சாவியா அன்பியம், புனித பனிமய மாதா அன்பியம், புனித யோவான் அன்பியம், புனித கார்மெல் மாதா அன்பியம் இவர்களுக்காகவும் இவர்கள் தேவைகளை இறைவன்தாமே நிறைவேற்றி எந்நாளும் இவர்களுக்கு உடல் சுகம் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இக்கல்வாரி பலியில் நாம் அன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருள்பணி மரிய பிரான்சிஸ்,
மற்றும் அருட்பணி எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களை முகமலர்ச்சியோடு கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம். அவர்களுக்காகவும் இக்கல்வாரி பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்பரியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். கீழையில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி
உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் 2ஆம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால் அவர் சுகமடைவது உறுதி. பெரியவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்களை மதிக்கக்கூடாது என்று எண்ணாமல் இறைத்தன்மை கொண்ட எல்லோரையும் பின்பற்ற வேண்டும். கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படியும் தன்மை கொண்டவர்களாக மாற வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் 2ஆம் அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய, மேலும் 9 முதல் 14 முடிய. சிரியா மன்னனின் படைத்தலைவரான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழில்நோயாளி. சிரியா நாட்டின் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்தனர். அவர் நாமானின் மனைவிக்கு பணிவுடை புரிந்து வந்தார். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னவாறு கூறுகின்றாள் என்று அவருக்கு தெரிவித்தார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடன் தேருடனும் எலிசா வீட்டு வாயின் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை முங்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினான். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோயை கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தை விடவும் மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலயமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், என் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீ அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கியலும் நடைமளவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றார். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்குநங்களை ஏற்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளை உடலை போல் மாறியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே, என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே, என் வாழ்வை அருள் விளக்காய் இறைவா மாற்றினே, இறைவா மாற்றினே, என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே.
பொழுதும் வாழ்த்துவே. போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவே. அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமேவும் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படை தாங்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாங்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன். தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீர்ந்த வலிமை நீர்ந்த வலிமை. என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிறரை வெறுக்காமல் அன்பு காட்டுவோம். தவறு செய்தால் கண்டிப்புடன் திருத்துவோம். இயேசு நாம் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி இரக்கமும் அன்பும் கொண்டு வாழ அழைத்தார். தூய ஆவியாரை இம்மண்ணுலகில் விட்டு சென்றார். அவர் மூலமாக கடவுளின் பிள்ளைகளானோம். கனிந்த உள்ளமும் பரந்த மனமும் விசாலமான அருளும் கொண்டிருக்க வேண்டும். கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ்வோம் என்று கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைத்தலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறிதவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாய்
ஒருவரை ஒருவர் வெறுத்து வந்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதனையும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்லாமல் தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கியிருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெயராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாயிருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்கள் செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்னிக்கப்பட்டன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய அன்பு பிள்ளைகளே, திருவிழா காலத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இனியவர்களே, எப்பொழுதுமே நமது பங்கு தந்தை மிக அழகான, அருமையான, சிந்திக்கத்தக்க, வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்துகிற தலைப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். எல்லா காலத்திலும் நாம் கடவுளை இன்னும் நெருக்கமாக சேரவும், நம்முடைய பாதுகாவலர் சின்னப்பரை போல வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டும் அருமையான தலைப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் இன்னைக்கு இந்த தலைப்பில் எனக்கு உடன்பாடு வரலை. நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படியே மாற்றாக ஒரு தலைப்பை கொடுத்த மாதிரி நான் பார்க்கிறேன். மனிதத்தை போற்றும் மகத்துவம், பிறரை மதித்தல். பிறரை மதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம். அது வாழ்க்கையின் தத்துவத்திற்கே எதிராக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார்? உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யுங்க. அப்போ யார் முக்கியம்? யார் ஃபஸ்ட்டு? நாமளா மற்றவங்களா? என்ன சந்தேகமாயிருச்சு? உன்னை நீ அன்பு செய்வது போல் மற்றவரை அன்பு செய்யினா யார் நான் தானே. நம்ம தான் ஃபஸ்ட்டு. இப்போ அதிகமாக நான் பயன்படுத்துகிற ட்ரெண்டிங்கான வார்த்தை கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. அப்போ மரியாதை கொடுக்கறது முக்கியமா, மரியாதை வாங்குறது முக்கியமா? உனக்கு மரியாதை வேணும்னா எனக்கு மரியாதை கொடு, நான் தான் முக்கியம், அப்படிதானா? ஆனால் தலைப்பை பாருங்க, பிறரை மதித்தல். எப்படி ஒரு பங்கு தந்தையால் இப்படி யோசிக்க முடியுது? உங்களுக்கு தோணலையா அப்படி? நம்ம என்னைக்கு தலைப்பை பற்றி யோசித்தோம்? எந்த சாமியார் பிரசங்கம் வைக்காரோ அவர் யோசிச்சுட்டு போகிறாரு, அப்படிதானே? நமக்கு போட்டி உண்டா? மறையுறை எழுதி கொடுக்கணுமா? கேள்வி உண்டா? நமக்கு அதுதான் முக்கியம். மறையுறையிலிருந்து நான் கேள்வி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான், அப்படிதானா? இனியவர்களே, பிறரை மதித்தல் என்பது இந்த காலத்தில் பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. பிலிப்பியருக்கு புனித பவுலடிகளார் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் வணங்குவர். இன்னைக்கு உன்னதங்களிலே பாடும்போது பார்த்தேன், இயேசு கிறிஸ்துங்க மிச்சில் 1-2 பேர் தான் தலை வணங்கினாங்க. மற்றவங்கள்லாம் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னாங்க. நம்ம கடவுளுக்கே தலை வணங்க மாட்டோம், அப்படித்தானா? ஆமாம் தானே? வணங்கலை, நான் பார்த்தேன். அப்போ இனியவர்களே, கடவுளுக்கே தலை வணங்குவதற்கு யோசிக்கிற நாம் மற்றவரை மதித்தல் எப்படி சாத்தியம்? இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பை நாம் பார்க்கிற பொழுது மிகச் சிறந்ததாக, ஆகச் சிறந்ததாக இருக்கிறது. காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பை நமது பங்கு தந்தை கொடுத்திருக்கிறார். வாழ்வில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஞான தகப்பன் சின்னப்பரை போலவே நாமும் வாழ வேண்டும். தந்தையை போல தனையன், தந்தையை போல பிள்ளை என்கிற ஒரு நிலைக்கு நாம் ஆளாக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஏறக்குறைய நம்முடைய ஞான தந்தை பாதுகாவலர் புனித சின்னப்பருக்கும் இதே ஒரு மனநிலை தான். நீங்கள் பரிசெயரா? நானும் பரிசெயன் தான். நீங்கள் படித்தவர்களா? நான் உங்களை விட அதிகமாக படித்தவன். கமாலியலின் காலடியில் இருந்து படித்தவன். சட்டங்களை நுணுக்கமாக பின்பற்றியவன். மற்ற எந்த பரிசையை விட நான் தலை சிறந்தவன் என்கிற தலைக்கண்ணும் கொண்டிருந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர். நான் எதுக்கு உங்களை மதிக்கணும்? நான் எதுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும்? இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருச்சபையினுடைய தலைவர் யார்? முதல் தலைவர் யார்? பேதுருவையை கண்டித்தவர். நீ செய்வது தவறு. எல்லா பரிசேயர்களும் எல்லா யூதர்களும் வருவதற்கு முன்பாக நீ புறவினத்தோடு அமைந்து உண்கிறாய், அவங்க வந்தா நீ சாப்பிட மாட்டேங்கிற, என்ன ரெட்ட வேஷம் போடுறியா என்று சொல்லி முதல் திருத்தந்தையவே கண்டித்தவர். ஆனால் அதே பவுலடிகளார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இறந்தார். அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான். எனவே கடவுள் எனக்காக இறந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எல்லா மனிதருக்கும் தோன்றினார்.
கேபாவிற்கு, யோவானுக்கு, திருத்தூதர்களுக்கு, வேறு சில சீடர்களுக்கு, கடைசியில் காலம் தப்பி பிறந்த பிள்ளையா போன்ற இருந்த எனக்கும் தோன்றினார். மமதையில் இருந்த நம்முடைய புனிதர் மனிதத்தை முன்னிறுத்த தொடங்குகிறார். எப்பொழுது இது அவருக்கு சாத்தியமாயிற்று? வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற மனநிலையை அவர் பெற்ற போது. நான் பெரியவன் தான், நான் அறிவில் சிறந்தவன் தான், அடுத்தவர் எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் பக்தியிலும் திருச்சட்டத்திலும் கைதேர்ந்தவன் தான். ஆனால் கடவுளுக்கு முன்பாக நான் மிகவும் தாழ்ந்தவன். கடவுள் ஒப்பற்றவர், மாசற்றவர். அவர் எனக்காக இறந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் மற்றவருக்காக இறப்பதற்கு தயாராகிறேன் என்கிற மனநிலையை பெற்றுக் கொண்டவர். எனவே தான் தீத்துவுக்கு எழுதிய இன்றைய நாளில் நான் வாசித்த ஒரு பகுதியில் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பிறர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை மிகவும் மீண்டும் மீண்டுமாக அவர் பயன்படுத்துகிறார். பணிவு 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 கொள்ளுங்கள். ஏன் பணிவு கொள்ள வேண்டும்? ஏனென்றால் நமக்கு கடவுள் கருணை காட்டி இருக்கிறார். கடவுள் எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். நான் மன்னிக்கப்படவே கூடாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த போதிலும் கூட கிறிஸ்து என்னை மன்னித்தார். அவர் கிறிஸ்தவத்திற்கு எதிராகத்தான் இருந்தார். யாரெல்லாம் கிறிஸ்துவை விரும்பினார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை தேடினார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை மிக நெருக்கமாக பின்பற்றினார்களோ அவர்களை தேடி தேடி சென்று கொன்றவர். என்னுடைய சமயம் தான் சிறந்த சமயம், ஒரே கடவுள் தான், இன்னொரு கடவுள் அல்ல, கிறிஸ்து ஒரு மனிதர், அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது முடியாது என்று சொல்லித்தான் விரட்டி விரட்டி வெற்றி கொண்டார். மீண்டும் கொள்வதற்காகத்தான் சென்றார். இயேசு சொல்லுகிறார், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. பவுலடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். நான் யாரை துன்புறுத்தினேனோ அவர் என்னை மன்னிக்கிறார், அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்ன தண்டிக்கல. தண்டிப்பதற்கு மாற்றாக சொல்கிறார், நீதான் என்னுடைய பணியாளன், என்னுடைய செய்தியை அறிவிக்கக்கூடிய கருவி நீதான், உன்னை நான் கருவியாக மாற்றுகிறேன், நான் தண்டிப்பதில்லை, மன்னிக்கிறேன். பவுலடிகளால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி? நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்னவர் வாய்ப்பு கிடைத்த போது ஏன் என்னை கொல்லவில்லை, ஏன் என்னை தண்டிக்கவில்லை? ஏனென்றால் அவர் என்னை மதிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை, தூய்மையாக்குவோர் தூய்மையாக்கப்படுவோர் ஆகியோருக்கு உயிர் முதல் ஒன்றே. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவை கொல்ல தேடிய சவுலை கடவுள் பவுலாக மாற்றி என்னுடைய சகோதரன் நீர் என்கிறார். ஏன் எல்லாருக்கும் உயிர் முதல் ஒன்று? தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம், முதல் அதிகாரம் 27வது இறைவார்த்தை, 26வது இறைவார்த்தை, நாம் மனிதரை நமது உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம். மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள், கடவுள் படைக்கிறவர். படைக்கிற கடவுள் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் மனிதரை உருவாக்குகிறார். மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள், நம்மை விட கீழானவர்கள் என்று ஒருபோதும் அவர்கள் எண்ணிவிடக் கூடாது. நமது உருவையும் நமது சாயலையும் கொடுப்போம், சமமாக அவர்களை மதிப்போம். எனவேதான் கடவுள் தனது உயிர் மூச்சை களிமண்ணில் உருவாக்கிய மனிதருக்கு கொடுத்தார். எனக்கும் உனக்கும் ஒரே உயிர் தான், வேறு வேறுகள்ல. படைக்கப்பட்ட ஒன்றை கடவுள் தனது உயிர் கொடுத்து உயிர் உள்ளவனாக மாற்றுகிறார், தனது உருவை தனது சாயலை கொடுக்கிறார். படைக்கப்பட்ட ஒருவருக்காக இயேசு கிறிஸ்து பாவிக்கும் கீழாக, அடிமைக்கும் கீழாக இறங்கி உயிர் கொடுக்கிறார். இவ்வளவு மாண்புக்குரிய விதத்தில் என்னை வழிநடத்துகிற, என்னை மதிக்கிற, என்னை நேசிக்கிற, என்னை நடத்துகிற ஆண்டவர் முன்பாக நான் தாழ்பணிகிறேன். அந்த எண்ணத்தில் தான் அவர் சொல்லுகிறார், கடவுள் என்னை மன்னித்தார், கடவுள் என்னை ஏற்றிக்கொண்டார், கடவுள் என்னுடைய குறைகளை பொறுத்து கொண்டார், கடவுள் என்னை மதித்தார், கடவுள் அவருடைய ஒப்பற்ற செய்தியை என்னிடம் ஒப்படைத்தார். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்ற நான் இதே போன்று பிறருக்கு செய்ய வேண்டும். நீ வரிசையனா நான் வரிசை என்று சொன்னிய பவுலடிகளார் தான் ஒரு வாக்குவாதம் எழுகிற பொழுது
யார் மீட்பு பெறுவார்? விருத்த சேதம் பெற்றவரா, நம்பிக்கை கொண்டவரா என்று எழுகிற பொழுது திருச்சபை என்ன சொல்கிறதோ அதற்கு நான் உடன்படுகிறேன் என்று சொல்லி பேதுருவிடம் சென்று, இதுதான் பிரச்சனை, நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று சொல்லி காத்திருந்து தீர்வை பெற்றுக்கொண்டவர். திருத்தந்தையை நான் எதிர்த்திருக்கலாம், ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன். எவ்வளவு ஒரு மனமாற்றம்! இந்த மனமாற்றம் எதற்காக? ஏனென்றால் நான் மன்னிக்கப்பட்டேன் என்பதை உணர்கிற ஒருவரால் தான் அதை செய்ய முடியும், இல்லை என்றால் செய்ய முடியாது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவார், எதற்கு ஒப்புரவு அருட்சாதனங்களை மீண்டும் மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறோம்? ஒரே காரணம், மீண்டும் மீண்டுமாக நான் மன்னிக்கப்படுகிறேனே, அப்படி என்றால் நானும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக என்று சொல்லுகிறார். அன்பின் மகிழ்ச்சி என்கிற மடலில் அவர் சொல்கிறார். மீண்டும் மீண்டுமாக ஒருவர் மன்னிக்கப்படுகிற பொழுது நானும் மன்னிக்க வேண்டும் என்கிற ஆவலை அவர் பெற்றுக்கொள்கிறார், ஆசையை அவர் பெற்றுக்கொள்கிறார், வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறார், பயன்படுத்திக் கொள்கிறார். அப்படி என்றால் பாவத்துக்கு அவளுடைய இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவரை போலவே ஒரு மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டும். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாக மாறும்? திருப்பாடல் சொல்கிறது, என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர். கடவுள் நம்முடைய எல்லா குற்றங்களையும் மனதில் கொண்டிருக்கவில்லை, மாறாக தனது முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிறார். நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை, மன்னிக்கிறார். அப்போ பவுலடிகளார் சொல்வது போல, தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் சொன்னது போல, நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்களே, ஒரு காலத்தில் நீங்களும் தவறு செய்தவர்கள் தான், ஒரு காலத்தில் நீங்களும் முரண்டு பிடித்தவர்கள் தான், ஒரு காலத்தில் நீங்களும் மன்னிக்க முடியாமல் இருந்தவர்கள் தான், ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாரையும் விட கீழாக நடந்தவர்கள் தான். ஆனால் இப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் வாழ்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். எனவே இதே நிலையில் இருக்கிற இன்னொருவரை மதியுங்கள், மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தது போல இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது நீங்கள் இருப்பது போல அவர்களும் நாளைக்கு மாறுவார்கள். உற்சாகப்படுத்துங்கள், பிறரை மதியுங்கள். இனி அவர்களை அற்புதமான ஒரு பண்பு, நம்முடைய பாதுகாவலர் தனது வாழ்விலே வாழ்ந்து காட்டிய ஒரு பண்பு, கடவுளிடம் இந்த பண்பை கண்டு வியந்து போற்றிய பண்பு. எவ்வளவு அற்புதமான ஒரு பண்பை தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து தெரிந்திருக்கிறார், தேர்ந்து தெளிந்திருக்கிறார், அறிந்து உணர்ந்திருக்கிறார், மகிழ்ந்திருக்கிறார். இந்த பண்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களை உயர்த்தும், இதுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றும், இதுதான் உங்களை மேம்பட்டவர்களாக காட்டும், பண்பட்டவர்களாக காட்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக உங்களை இந்த உலகிற்கு எண்பித்து காட்டும் என்று சொல்லுகிறார். பாதுகாவலரை போல மற்றவர்களை மதிக்கிற மக்களாக, நேசிக்கிற மக்களாக, எனது நிலை கண்டு மற்றவர் இறங்குகிற பொழுது அவர்கள் நிலை கண்டு நானும் இறங்குகிறேன் என்று மகத்துவத்தை கொண்ட பேரினமாக கடவுள் நம்மை மாற்றுவார். பாதுகாவலரை பரிந்து வேண்டுவோம், அவர் நமக்காக பரிந்துரை செய்வார். கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். கருணை கடலை இறைவா, திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை தாரும். நற்செய்தியை போதிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து கொடும். தலைவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்று அதன்படி நடக்க ஆற்றலை தாரும். அவர்களுக்கு உடல் நலமும் உள்ள நலனும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித பவுல் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, மக்களிடம் காணப்படும் தீய பழக்க வழக்கங்கள், போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், ஆதிக்க சக்திகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அனைவரையும் அன்பு செய்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய நல்ல மனதை தர வரமல்ல வேண்டுமென்று புனித பவுல் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி தவறியோர் திரும்பி வர காத்திருக்கும் இறைவா, எம் நாட்டு தலைவருக்காக ஜெபிக்கின்றோம்.
எம் நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டை சமாதானத்தின் வழியிலும் ஒற்றுமையின் பாதையிலும் வழிநடத்தவும் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் எல்லோரையும் அன்பு செய்யவும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும் தர வேண்டுமென்று புனித பவுல் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் அன்பே இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நற்செய்தியை போதிப்பதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலையும் கூர்ந்து அறியும் ஆற்றலையும் இறைமக்களை அன்புடன் அரவணைக்கும் மனதையும் தாரும். எங்கள் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றியை தாரும். மக்கள் அவர்களை புரியும் தன்மையும் தந்தருளும். உடல் நலமும் உள்ள நலமும் தர வரமருள வேண்டுமென்று புனித பவுல் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, 4ஆம் நாள் திருநாளை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும். அன்பிய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு, சமாதானம், ஒற்றுமையுடன் வாழ்ந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் தந்து நோயுற்றோருக்கு ஆரோக்கியம் தாரும். குடும்பங்களில் நல்ல வருமானம் தாரும். இளைஞர் இளம்பெண்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பையும் படிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவும் ஞானமும் தர வரமருள வேண்டும் என்று புனித பவுல் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட மன்றாட்டுக்களை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துச் சொன்ன மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து அவற்றை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். என் உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். என் உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும் கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோம், நிறைவாய் பெறுகின்றோம். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். என் உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். தாயும் தந்தையும் நீ தந்தது, மனிதமும் மாண்பும் நீ தந்தது, உயிரும் உறவும் நீ தந்தது, வழியும் வாழ்வும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்ததாலும். எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்ததாலும். நீ தந்ததை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகின்றேன், காணிக்கையாக்குகின்றேன். பலிபொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவாய். என் உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, வருவார் கிறிஸ்து அல்லேலூயா, நடத்தீர்க்க மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய திருத்தூதர் தூய பவுல், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தையோ, அனைத்து ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியே திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தள்ளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தம் நீர் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் மனது கொண்டலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வாழ தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் ஒரு பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் ஒரு பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்தவா இந்த வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய என்றும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய என்றும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்த புதிய வழி வகுத்த புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்த புதிய வழி வகுத்த புதுமை செய்த பெரும் புனிதன்.
வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தீர்த்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தீர்த்த தலைவன். பாரில் எங்கும் புகழ் பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புகழ் பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்த புதிய வழி வகுத்த புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்த புதிய வழி வகுத்த புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும். வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, நம்முடைய பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய 4வது திருவிழாவை நவநாளை இந்நாளில் கொண்டாடுகிறோம். கரவொலி எழுப்பி திருவிழா வாழ்த்துக்களை 4வது திருவிழா வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பு நிறைந்தவர்களை, மனிதத்தை போற்றும் மகத்துவம் பிறரை மதித்தல் என்கின்ற திருத்தூதர் பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் அந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி இன்றைய நாளில் சிந்தனைகள் அமைந்திருந்தன.
இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவனுடைய அருளை ஆசியை பெற்று தந்து கொண்டிருப்பவர்கள் பாசத்திற்குரிய அன்பு தந்தை மரிய பிரான்சிஸ் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் எந்த பங்கில் பணியாற்றினாலும் தனித்துவத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள். உறவுக்கு சொந்தக்காரர். அது சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கோடு பணியாற்றக்கூடியவர்கள். தந்தை பணியாற்றிய அத்துணை பொறுப்புகளையும் பார்க்கின்ற போது அர்ப்பண உணர்வோடு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள். அவற்றை நான் வண்டானத்தில் பங்கு தந்தையாக இருந்தபோது தந்தை அவர்கள் புளியம்பட்டியில் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் அதிபராக பங்கு தந்தையாக பணியாற்றினார்கள். தந்தை அவர்கள் அன்போடு வாஞ்சையோடு வரவேற்பதாக இருக்கலாம், அல்லது பல்வேறு வழிகாட்டக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு சகோதர அன்போடு பாங்கோடு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். தற்போது அன்பு தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்கள் சிரன் மகாதேவி பங்கில் சிறந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய சிங்கம்பாறை பங்கில், அது சிங்கம்பாறையாக இருக்கலாம், கிளை கிராமங்களாக இருக்கலாம், நடைபெறக்கூடிய அத்துணை நிகழ்வுகளிலும் வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய தந்தை அவர்கள். இந்நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தந்தை மரிய பிரான்சிஸ் அடிகளார் அவர்களுக்கு ஊரின் சார்பாக ஊர் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்நாளில் மனிதத்தை போற்றும் மகத்துவம், பிறரை மதித்தல் என்கின்ற மறையுரை சிந்தனையை வழங்கியவர்கள் அன்பு தந்தை அன்பு தம்பி எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள். விவிலிய பின்னணியில் புனித பவுலடியார் எப்படி இந்த மனப்பான்மையை பெற்றுக்கொண்டார், இறைமகன் இயேசுவினுடைய மனப்பாங்கை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்வில் வாழ்வாக்கினார் என்கின்ற சிந்தனையை தந்திருக்கிறார்கள். தம்பி நீ விவிலிய பின்னணியில சொன்ன மக்களை பத்தி ஒன்னும் சொல்லலையே, யதார்த்த வாழ்க்கையை சொல்லும்போது தம்பி சொன்னான், ஏன்னா நான் 4 மாசம் சிங்கம்பாறையில் இருந்திருக்கிறேன், எப்படி குடும்பத்துல திரு குடும்பத்தை விட அதிகமான கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மதிக்கக்கூடியதை நான் கண்ணார பார்த்திருக்கோம்னே, அதனால இவங்களுக்கு அது சொல்ல தேவையில்லை, ஏன்னா நம்ம குடும்பமே திரு குடும்பத்தை விட அழகான குடும்பமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சான் தம்பி சொன்னார். அதனால இந்நாளில் அழகான மறைவுரையாற்றிய அன்பு தந்தை அன்பு தம்பி எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நாளினுடைய திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புனித பேதுரு அன்பியம், புனித டோமினிக் சாவியோ அன்பியம், புனித பனிமய மாதா அன்பியம், புனித யோவான் அன்பியம், புனித கார்மேல் மாதா அன்பிய குடும்பங்களை சார்ந்த அத்துணை குடும்பத்தாருக்கு நமது கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்த பின்பாக ஞாயிறு மறைக்கல்வி மாணக்கர்களுடைய கலை நிகழ்வானது நடைபெறும் என்பதை அன்போடு நினைவூட்டிக் கொள்கின்றேன். நாளைய தினத்தில் திருவழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்கள் புனித அந்தோணியார் அன்பியம், புனித கபிரியல் தூதர் அன்பியம், அமலோற்போ மாத அன்பியம், சபரியார் அன்பியம், திருக்குடும்ப அன்பியம். எனவே இந்த அன்பிய குடும்பங்கள் நாளைய தினத்தினுடைய வழிபாட்டை சிறப்பிக்க தங்களை அன்போடு வேண்டுகின்றேன். மீண்டுமாக நினைவூட்டுகின்றேன், ஒவ்வொரு திருவழிபாட்டு நிகழ்வின் போதும் அன்பியங்கள் முன்கூட்டி வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வருகை பவனியில் அற்புதமாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய நாட்களிலும் இதே உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு அனைத்து திருவழிபாட்டு நிகழ்விலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோருக்கு வரக்கூடிய புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் பாவ சங்கீர்த்தனமானது வழங்கப்படும். புதுநன்மை பெறக்கூடிய குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் பாவ சங்கீர்த்தனம் வழங்கப்படும் என்பதை அன்போடு நினைவூட்டிக் கொள்கின்றேன். நேற்றைய தினத்தில் நடைபெற்ற மறையுரையிலிருந்து சரியான பதிலை எழுதியவர்களுக்கு பரிசானது வழங்கப்படும். முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எழுதுபவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கும் பரிசு கிடைக்கும். ஆகவே புனித சின்னப்பன் வழியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய முதல் கேள்வி, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் மண்டிடுவர் என்று எந்த பகுதியை நம்முடைய தந்தை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்? எந்த பகுதி, எந்த அதிகாரம், எந்த வசனம், அதை மட்டும் எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்வி, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் மண்டிடுவர் என்று சொன்னாங்களே, அதில் எந்த பகுதியை நம்முடைய தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்?
இரண்டாம் கேள்வி, இயேசு பவுலை பார்த்து என்ன கேட்டார் என்பதை நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னார். இயேசு பவுலை பார்த்து என்ன கேட்டார்? மூன்றாவது கேள்வி, ஏன் மீண்டும் மீண்டும் ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எந்த மடலிலே குறிப்பிட்டுள்ளார்? நாம் மீண்டும் மீண்டும் ஒப்புரவு அருட்சாதனம் நாம் பெறுகின்ற பொழுது நாம் புது பிறப்பு அடைகிறோம் என்று எந்த மடலிலே நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார்? அந்த மடலின் பெயரை எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே நேற்றைய தினம் பதிலெழுதி முதல் பரிசனை தட்டி செல்பவர் மார்த்தீனா ஆரோக்கியமாதா அன்பியம். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மார்த்தீனா ஆரோக்கியமாதா அன்பியம் அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்தார் வந்து பரிசினை பெற்று செல்லும்படி முதல் 2 பரிசுகளை வழங்க அன்பு தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் பரிசினை பெறுபவர் மார்த்தீனா ஆரோக்கியமாதா அன்பியம். இரண்டாம் பரிசினை பெறுபவர் ஆரோக்கிய ஜஸ்டின் வில்சன் ஆரோக்கியமாதா அன்பியம். ஆரோக்கிய ஜஸ்டின் வில்சன் ஆரோக்கியமாதா அன்பியம். மூன்றாம் பரிசினை பெறப்போகிறவர் நட்சத்திர சத்யா புனித ஞானப்பிரகாசி அன்பியம். இந்த பரிசினை வழங்க நம்முடைய தந்தை எட்வின் ஆரோக்கியநாதனை அழைக்கின்றேன். 3ஆம் மற்றும் 4ஆம் பரிசினை வழங்க அருட்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதனை நான் அழைக்கின்றேன். 3ஆம் பரிசினை பெறுபவர் நட்சத்திர சத்யா புனித ஞானப்பிரகாசி அன்பியம். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். 4ஆம் பரிசினை பெறுபவர் மாரி செல்வி ஆரோக்கியமாதா அன்பியம். 4ஆம் பரிசினை பெறுபவர் மாரி செல்வி ஆரோக்கியமாதா அன்பியம். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது பாதுகாவலரான திருவிழா நவநாள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பங்கு தந்தை அவர் பெயருக்கு அப்படியே 100க்கு 100 பொருத்தமானவர். ஏனென்றால் எங்களை பாசத்தோடும் நேசத்தோடும் எங்களை அழைத்து இந்த திருப்பல் நிறைவேற்ற மறையுரையாற்ற எங்களை அழைத்திருக்கிறார். அவர் எல்லோரிடமும் நேசமாக இருப்பவர். அதனால தான் அவங்க அம்மா அப்பா முன்னாலே யோசித்து நேசமணின்னு பேர் வச்சுருக்காங்க. சிலருடைய பெயருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம பங்கு தந்தையினுடைய பெயர் முழுமையாக அவர் அதை அப்படியே வாழ்ந்து காட்டக்கூடியவர். எல்லா குருக்களோடும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகக்கூடியவர். எனவே இந்த நாளில் எங்களை அழைத்த அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் ஊர் பொறுப்பாளர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இறைமக்களாகி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீயை எங்களில் வளர்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.